بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وعلى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய நாட்டத்தின்படி தௌஹீது மற்றும் ஷிர்க் சம்பந்தமான ஒரு சில அடிப்படை அறிவுகளை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் கடந்த ஒரு சில தினங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த ஒரு சில நம்பிக்கைகள் நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு கிட்ட எப்படி இருக்குது, நம்முடைய முஸ்லிம் மக்களில் எப்படிப்பட்ட கொள்கைகள் நபி சார்ந்த கொள்கைகளாக மக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த நம்பிக்கைகள் இருக்கிறாங்கன்ற பத்தி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புது டாபிக்காக எடுக்கும் பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பேணக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் நிறைய மக்கள் மத்தியில வலிமார்கள் சம்பந்தமான ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. வலிமார்கள் சம்பந்தமான ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. அந்த நம்பிக்கைகள் மூலமாக அல்லாஹுடைய ஒரு சில தன்மைகள் இந்த வலிமார்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அவலமான நிலையும் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த வலிமார்களுடைய அந்தஸ்துல இந்த மனிதர்கள், இந்த முஸ்லிம்கள் ரொம்ப உயர்ந்த காலம் கடந்து போறாங்க, இன்னும் லிமிட்டை கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா, பொதுவாக நாம இந்த சூஃபிகளை பார்க்கலாம், இந்த சூஃபியாக்களை பார்க்கலாம். அவங்களுடைய கிதாபுகள்ல அவங்களுடைய அறிஞர்கள் இதை வெளிப்படையாக கவிதையாகவே படிப்பாங்க. வலிமார்களுடைய சிறப்புகள் இருக்குன்னு சம்பந்தமாக எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, மகாமுன் நுபுவத்தி ஃபி பர்ஸகின் ஃபவைக ரசூலி துனல் வலி சொல்லுவாங்க. மகாமுன் நுபுவத்தி ஃபி பர்ஸகின், இந்த நபிமார்களுடைய லிஸ்ட் இருக்குல்ல, நபி அப்படின்ற கேட்டகரி எங்க அடங்கும் அப்படின்னா, ஃபவைக ரசூல் துனல் வலி, ரசூலுக்கு மேல இருக்கும், வலிக்கு கீழே இருக்கும். அதாவது அவங்க மத்தியில இந்த நல்லடியார்களுடைய லிஸ்ட் எப்படி பிரிப்பாங்க, முதல்ல வலி இருப்பாங்க, பிறகு நபி இருப்பாங்க, பிறகு ரசூல் இருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய முதல் இடம் வலிமார்களுக்கு, பிறகு நபிக்கு, பிறகு ரசூலுக்கு. இதற்கான விளக்கங்களும் அவங்க சார்ந்த ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க. நபிமார்களா இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், அவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து செய்திய உள்வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மூலமாகத்தான் அவங்களுக்கு இல்மு கிடைக்கும். எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் வஹி செய்தி எப்படி கிடைக்கும், அல்லாஹுடைய வானவர்களில் ஒருவரான தலைவரான வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் வஹி கிடைக்கும். ரொம்ப ரேரா பார்க்க முடியும் நேரடியாக ரசூல் அல்லாஹ் கிட்ட பேசுற மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. நேரடியாக பேசின கலீமுல்லாஹ்ன்ற பட்டத்து சொந்தக்காரர்களான 2 நபிமார்கள் ரசூல்மார்கள் நமக்கிட்ட இருக்காங்க. ஆனா ரொம்ப பொதுவான ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட இருந்து செய்தியை வானவர் ஜிப்ரீல் எடுப்பாரு, வாங்குவாரு. அந்த வானவர் ஜிப்ரீல் அந்த செய்தியை நபிக்கு ரசூலுக்கு கொண்டு சேர்ப்பாரு. இதுதான் பொதுவான நடைமுறையாக இருக்கு. இதை கொண்டு சொல்லுவாங்க, நபிமார்கள் ரசூல்மார்கள் அவங்க இல்மு பெறணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட இருந்து நடுவுல வானவர்கள் மூலமாகத்தான் அவங்களுக்கு இல்மு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனாக நபியும் அல்லாஹும் கிடையாது. அல்லாஹ் முதல்ல, செகண்ட் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பிறகு தேர்ட் பர்சனாகத்தான் நபி ரசூல் இருக்காங்க. ஆனா வலிமார்கள் எப்படி அப்படின்னா, ஹத்தஸனி கல்பி அர் ரப்பி, என்னுடைய உள்ளம் நேரடியாக ரப்பு கிட்ட இருந்து அறிவிப்பு செய்து, உள்ளம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செய்திகளை அவங்க உள்ளம் ரீதியாகவே உள்வாங்கிடுவாங்க.
எந்த ஒரு நடுவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வானவரும் இங்கே கிடையாது. இதனாலேயே ரசூல் நபியை விட மேல் உயர்ந்தவங்க வலியாக இருக்காங்க. இப்படி வலிமார்கள் சம்பந்தமான கொள்கைகள் இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் நம்முடைய இஸ்லாமுக்கு நேரடியான முரணானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்துல மனித சமூகத்தினுடைய ஒரு சிறப்புன்னு பார்க்கும் பொழுது, எந்த மனிதர்கள் சிறந்தவர்களாக இருப்பாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக ரசூலாக தேர்ந்தெடுப்பான். எந்த மனிதர்கள் சிறந்தவர்களோ அவங்களுக்கு தான் நுபுவத்து கிடைக்கும், ரிசாலத்து கிடைக்கும். இங்க இவங்க சொல்லக்கூடிய கருத்துல பார்க்கும் பொழுது நபியை விட சிறந்தவங்க, ரசூலை விட சிறந்தவங்க இந்த வலிமார்கள் தான். இந்த வலிமார்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருக்கு. அதனாலே நாம இவங்க சம்பந்தமான இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்ல இருப்போன்றது இவங்களுடைய கொள்கைகளா இருக்குது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வலிமார்கள் சம்பந்தமான எந்த நம்பிக்கைகள் அவங்க இருக்கிறாங்க, எந்தெந்த அடிப்படைகள்ல வலிமார்களுக்குன்னு அவங்க தரஜாக்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க, அந்த தரஜாக்கள்ல அவங்களுடைய பொறுப்புகளாக இவங்க கொடுத்தது எந்த அளவுக்கு சிறுக்குகள் மிகுந்த ஒரு வார்த்தைகளாக வாக்கியங்களாக இருக்குன்றதை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புவேன், இந்த வலிமார்கள் சம்பந்தமாக இஸ்லாம்ல என்ன இருக்கு, இதுல இருக்கக்கூடிய இந்த பிதஅத்துகள், ஷிர்க்குகள், குஃப்ர்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா சார்ந்த இல்ம் முதல்ல கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த குர்ஆன்ல சுன்னாஹ்ல வலிமார்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்லயும் சுன்னஹ்லயும் வலிமார்களை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன்ல ரொம்ப அழகான வசனம் அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். சூரா யூனுஸ்ல அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அவுலியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த உலகம் சார்ந்த எந்த ஒரு பயமும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. மறுமை சார்ந்த எந்த ஒரு பயமும் தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. யாருக்கு? வலிமார்களுக்கு. அல்லாஹ்வுடைய வலிமார்களுக்கு, அல்லாஹ்வுடைய வலிமார்களுக்கு. இன்னும் குர்ஆன்ல பார்க்க முடியும், அல்லாஹ்வுடைய நேசகர்களே அல்லாஹ்வுடைய வலிமார்களாக குர்ஆன் சொல்லும். அதே போல ஷைத்தானுடைய நேசகர்களே ஷைத்தானுடைய வலிமார்களாக குர்ஆன் சொல்லும். வலிமார்கள் ரெண்டு தரப்புலையும் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க பொதுவாக. இங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வலிமார்களாக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் சார்ந்த அமல்கள் பண்ணிட்டோமே அல்லாஹ் எடுத்துப்பான்னு எடுத்துக்க மாட்டானா, இந்த பயமும் தேவை கிடையாது. மறுமையில் எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற கவலை அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு இவங்களுடைய மறுமை நல்ல மறுமையாக இருக்கும். யாருக்கு? அல்லாஹ்வுடைய வலிமார்களுக்கு. இந்த வலிமார்கள்லாம் யாரு? முதல்ல எந்த அடிப்படையில நம்ம வலிமார்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, அல்லாஹ் அதையும் நமக்கு அடுத்த ஆயத்திலே சொல்லி கொடுப்பான். அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக யார் யார் இருப்பாங்களோ அவங்க தான் வலிமார்கள். வலிமார்களாக அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்த டெஃபினிஷன் என்ன? ரெண்டு நிபந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்கணும். ஒன்னு ஈமான் இருக்கணும், இன்னொன்னு தக்வால அவங்க சிறந்தவங்களா இருக்கணும். எந்த அளவுக்கு ஈமான்லையும் தக்வாலையும் சிறந்தவர்களாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வலிமார்களுடைய லிஸ்ட்ல சிறந்தவங்களாக உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. புரிஞ்சா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வலிமார்களுக்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கு. என்னது? ஒன்னு ஈமான் இருக்கணும், இரண்டாவது தக்வா இருக்கணும். ஈமானும் தக்வாவும் எந்த அளவுக்கு சிறப்பித்து இருக்குமோ அவங்க அந்த அளவுக்கு வலிமார்களுடைய பட்டியல்ல உயர்ந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனிய வசனத்தை முன் வச்சு பார்க்கும் பொழுது அணுகும் பொழுது யார் நமக்கு சிறந்த வழியாக இருக்காங்க, ஈமான்லையும் தக்வாலையும் உயர்ந்தவங்கன்னா யாரா இருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் நம்முடைய வலிமார்கள்ல மேல் உயர்ந்தவங்க. அவங்களை தாண்டிய வழி நமக்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஈமான் கொண்டிருக்கணும், தக்வாவுடையவரா இருக்கணும். ஈமான்லயும் உச்சம் தொட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்வாலையும் உச்சம் தொட்டவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இவங்களை நாம வலிமார்களுடைய உச்சத்துல கொண்டு போய் வைக்கணும். இவங்க தான் அல்லாஹ்வுடைய வலிமார்கள்ல மேல் உயர்ந்தவங்க. இவங்களையும் தாண்டிய வழி யாரும் கிடையாது. புரிஞ்சுச்சா? நம்ம நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான் முதல் வழியாக இருக்கிறாங்க. சரி, நம்ம நபிக்கு அடுத்து ஈமான்லயும் தக்வாலையும் உயர்ந்தவங்க யாரா இருப்பாங்க? சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ், சஹாபாக்கள்லயுமே பிரிக்கலாம்ல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. பிறகு இந்த 10 சுவனத்தினுடைய சுப செய்தி பெற்ற சஹாபாக்கள், பத்ர் போர்ல கலந்துகிட்ட சஹாபாக்கள், உஹது போர்ல கலந்துகிட்ட சஹாபாக்கள், பைஅத்து ஷஜால கலந்துகிட்ட சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். நபியுடைய குடும்பத்தினர்கள், அஹ்லுல் பைத் சொல்லுவோம்ல, அஹ்லு பைத்துன் நபி, அஹ்லு பைத்துன் நபி, நபியுடைய குடும்பத்தினர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவங்க, இவங்க எல்லோருமே வலிமார்கள்.
ஏன்னா இவங்க ஈமான்ல உயர்ந்தவங்க, தக்வால உயர்ந்தவங்க. இவங்கள போல ஈமான் யாருக்கிட்டையும் இல்லை. இவங்கள போல ஈமான் தக்வா இருக்கு அப்படின்னா இவங்களை விட அதிகமாக இருக்கிற நபி கிட்ட மட்டும்தான் இருக்கு. நபிக்கு அடுத்து சஹாபாக்கள் தான் இந்த ஈமானின் நிலைக்கும் தக்வாவுடைய நிலைக்கும் சொந்தக்காரங்க. அப்படி பார்க்கும் பொழுது நபி முதல்ல, நபிக்கு பிறகு நமக்கு வருவாங்க சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு பிறகு யாரு இருப்பாங்க? தாபியன்கள் இருப்பாங்க. ஏன்னா தாபியன்கள் சஹாபாக்கள் கிட்ட இருந்து நேரடியாக பாடம் பயின்றவர்கள். இந்த தாபியன்கள் தான் அடுத்த கட்ட லிஸ்ட்ல நமக்கு வருவாங்க மூணாவதாக. இவங்களுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது யாரு? தபோ தாபியன்கள். இவங்க தாபியன்கள் கிட்ட இருந்து பாடம் பயின்ற மாணவர்கள். புரியுதா? இப்படி ஈமான்லையும் தக்வாலையும் யாரு சிறந்து இருப்பாங்களோ அவங்கதான் வலிமார்களுடைய பட்டியல்ல உயர்ந்திருப்பாங்க. இதுவரையும் புரிஞ்சா? ஹைர். இதற்கு அப்புறம் தான் இந்த தபோ தாபின்களுக்கு பிறகுதான் எந்த மனிதர்கள் ஈமான் தக்வால உயர்ந்திருப்பாங்களோ அந்தந்த அளவுக்கு அவங்களுடைய பெயர்கள் உயர்ந்திருக்கும் வலிமார்கள். ஆனா இந்த சூஃபியாக்கள் பேசுறாங்கல்ல, இந்த சூஃபியாக்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இவங்க வலிமார்களுக்குன்னு ஒரு செயின் வச்சிருப்பாங்க. அந்த செயின் எப்படி பார்த்தாலும் போய் முடியும் யாருக்கிட்ட தெரியுமா? இந்த சூஃபியாக்களுடைய வலிமார்களுடைய செயின் இருக்குல்ல, இவங்களும் ஒரு சில அவர்களை வலிமார்கள்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இவங்களுடைய லிஸ்ட் எப்போ பேசினாலும் சரி, எந்த காலத்துல பேசினாலும் சரி, லாஸ்ட்ல போய் முடியும் ஒரு நபர்கிட்ட. அஹ்சன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மா, அப்துல் காதிர் ஜீலானி அலைஹி ரஹ்மா, அவங்களை தாண்டி வலிமார்கள் இவங்க பேச மாட்டாங்க. அவங்கதான் மேல் உயர்ந்த வலி. யாரு? அப்துல் காதிர் ஜீலானி அலைஹி ரஹ்மா. ஆனா எப்ப பிறந்தவங்க அவங்க? நபியுடைய பிறப்புல இருந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள், 470 ஹிஜ்ரியில சம்திங் பிறந்திருப்பாங்க அப்துல் காதிர் ஜீலானி. சுப்ஹானல்லாஹ். அப்ப இவங்களை தான் இந்த சூஃபிகள் சொல்லுவாங்க வலிமார்கள்லயே மேல் உயர்ந்தவங்க. இவங்களை தாண்டிய வலி யாரும் கிடையாது. இவங்களை தாண்டி யாரும் கிடையாது. நபி சொல்லி கொடுத்தா ஹைருல் குரூன் இருக்கிறாங்க சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள். இவங்க தான் ஹைருல் குரூன், சமூகங்கள்லயே ரொம்ப மிகச்சிறந்த சமூக மக்கள். இவங்களும் இல்லாம இவங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்துல் காதிர் ஜீலானி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு நபரும் கிடையாது வழியாக. இந்த நம்பிக்கை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது சரியான கொள்கை கிடையாது, சரியான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இந்த அப்துல் காதிர் ஜீலானுடைய பிறப்பு நபியுடைய பிறப்புல இருந்து பார்த்தா 500 ஆண்டுகளுக்கு தாண்டி இருக்கும், அந்த காலகட்டத்துல இருக்கும். ஆனா இந்த அப்துல் காதிர் ஜீலானி அலைஹி ரஹ்மா அவங்களுமே கூட சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்தை சரியான முறையில் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி கொடுத்துட்டு போனவங்க. இப்னு தைமியா போன்ற பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அப்துல் காதிர் ஜீலானி அவங்கள புகழ்வாங்க, அவங்கள பாராட்டுவாங்க. இப்னு தைமியாவுடைய பிறப்பு நடந்திருக்கும் 7ஆம் நூற்றாண்டு, 6-7 நடுவுல, அந்த 660 அந்த சம்திங்ல பிறந்து இப்னு தைமியா. இவங்க பாராட்டி இருப்பாங்க, புகழ்ந்து இருப்பாங்க அப்துல் காதிர் அலைஹி ரஹ்மா அவங்கள. இவங்க எல்லாருமே மார்க்கத்துக்காக பாடுபட்டவங்க, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தவங்க. ஆனா இவங்க பேர்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கள் இருக்கே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க புரிஞ்சுக்கணும், இந்த வலிமார்களுடைய உண்மையான தரம் பிரிக்கப்படுறது அல்லாஹுடைய குர்ஆனிய வசனம் நமக்கு இருக்குது, சொல்லி கொடுக்குது. ஈமான்லயும் தக்வாலையும் யார் உயர்ந்திருப்பாங்களோ அவங்கதான் வலிமார்கள்ல உயர்ந்திருப்பாங்க. அவங்கதான் உண்மையான வலிமார்கள்னு குர்ஆன் சொல்லி கொடுக்குது. இங்க புரிஞ்சுக்கிட்ட நாம அடுத்து புரிஞ்சுக்கணும், இந்த வலிமார்கள் சம்பந்தமாக இந்த சூஃபியாக்கள் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட பார்க்கும் பொழுது இவங்க கிட்டயே ஒரு சரியான நிலை இருக்காது, ஸ்டாண்ட் இருக்காது. ஒரு சில இதுவும் சொல்லிக்கணும், இந்த சூஃபிகள் தான் வலிமார்கள் சம்பந்தமான நிலைகளை பிரிச்சு கொடுத்தாங்க. நிலைகள்னா அவங்களே ஒரு சில வரையறைகளை எடுத்துக்கிட்டு இந்த வரையறைக்குள்ள இந்த வழி இருப்பாங்க, இதுல இவங்க தேர்ச்சி பெற்றா அடுத்த லெவலுக்கு போவாங்க, அதுல தேர்ச்சி பெற்றா அடுத்த லெவலுக்கு போவாங்க, அதுல தேர்ச்சி பெற்றா அதுக்கு அடுத்த மேல் லெவலுக்கு, இப்படி தர்ஜாக்கள் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த தர்ஜாக்கள்ல கூட அந்த சூஃபிகள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க 6 நிலைகள் இருக்கு, சூஃபியாக்களுக்கு நிலைகள் 6 இருக்கு. இன்னும் ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க இல்ல 7 இருக்கு. இந்த எண்கள் சம்பந்தமாக அவங்க கிட்டயே சரியான ஒரு புரிதல் கிடையாது, அதுலயே அவங்க கருத்து வேறுபாடு கொண்டு இருக்காங்க இந்த அடிப்படையான விஷயங்கள்ல. சரி, இதுல இந்த கருத்து வேறுபாடுகளுக்குள்ள போகாம நான் முதல்லயே பேசியிருப்பேன், சூஃபிகளுடைய மிகப்பெரிய ஆலிமா அவங்க கருதுறது இப்னு அரபி அவங்கள பத்தி. இந்த இப்னு அரபி இவங்களை இந்த சூஃபிகள் பேசுவாங்க ஷேக் அக்பர், இவங்க தான் மிகப்பெரிய ஷேக் எங்களுக்கு. யாருக்கு? சூஃபிகள். இன்னும் சொல்லுவாங்க ஷேக் தாயிஃபா, இவங்க தான் ரொம்ப சிறப்பு மிகுந்த ஆசிரியராக இருக்கிறாங்க. யாரு? இப்னு அரபி.
இவங்களுடைய கிதாபுகள்ல படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் எப்படியெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. இந்த இப்னு அரபி அவங்களே கிதாபில் எழுதியிருப்பாங்க, இல்ல இவங்க சொன்ன மாதிரி ஒரு சில அறிஞர்கள் குறிப்பிடுவாங்க. இப்னு அரபி சொல்லுவாங்க, இந்த வலிமார்களுடைய நிலை 6 ஆக இருக்கு. எத்தனை இருக்கு? 6 நிலைகள், 6 தரஜாக்கள், இந்த 6 லெவல்ஸ் வலிமார்களுக்கு இருக்குன்றது இப்னு அரபியுடைய புத்தகமா இருக்கட்டும், இல்ல இப்னு அரபியுடைய வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்களுடைய இல்முல இது இருக்குது. அவங்க சொன்னாங்க வலிமார்கள் 7 தரஜாக்களை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 7 தர்ஜாக்கள் என்ன? ஒவ்வொரு தர்ஜாக்கும் ஒவ்வொரு பட்டம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தர்ஜாக்களுக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் கொடுப்பாங்க. இந்த நிலையில இருக்கிறாங்கன்னா இந்த பட்டத்தை இருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல பாக்குறோம்ல, இந்த லெவல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கு மேல போனா செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதுக்கு மேல போனா 10th, பிரிக்கிறாங்கல்ல. இதே போல ஒவ்வொரு நிலைகளுக்கும் தனித்தனி பட்டங்களை கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அண்ட் எப்படி இது சிறுக்குகள் நுழைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இதை சார்ந்த சின்ன அடிப்படையான விஷயங்கள். முதல்ல இந்த பிரிக்கப்பட்ட இந்த பட்டங்கள், கொடுக்கப்பட்ட இந்த பட்டங்கள், பிரிக்கப்பட்ட நிலைகள் எதுவுமே குர்ஆன் சுன்னா ரீதியாக கொண்டது கிடையாது. புரியுதா? குர்ஆன் சுன்னா ரீதியாக இவங்க மேற்கொண்டது கிடையாது. இவங்களா இவங்களுடைய கற்பனைக்கு வந்தது போல, இவங்களுடைய அறிவுக்கு ஏற்றாறு போல இவங்க பிரிச்சு கொடுத்துக்கிட்டாங்க. இதுலயே முதல்ல இஃப்திலாஃப் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த அடிப்படையான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் கொள்றாங்க அப்படின்னா இதுவே நமக்கு மிகப்பெரிய ஆதாரம். இது மார்க்கம் சம்பந்தமான விஷயம் கிடையாது. ஏன் கிடையாது? மார்க்கம் சம்பந்தமான இவ்வளவு பேணக்கூடிய அடிப்படையா இருந்திருந்தா இதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கவே இருக்காது. இல்ல, லுஹர் நம்ம தொழு 4 ரக்காத், இஷா தொழு 4 ரக்காத். ஆனா மக்ரிபு ஃபஜ்ரும் தொழு 4 ரக்காத் கிடையாது. மக்ரிபு 1 ரக்காத் தொழுவோம், ஃபஜ்ர் 2 ரக்காத் தொழுவோம். இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா? எல்லார்கிட்டையும் அந்த ஃபஜ்ர் 2 ரக்காத்து தான், மக்ரிப் 3 ரக்காத்து தான். இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. இந்த மாதிரி அடிப்படையான விஷயமாக பேணுவாங்க வலிமார்களுடைய அந்தஸ்துகளை. அப்ப இவ்வளவு அடிப்படையா இருந்தது அப்படின்னா அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குமா? இப்னு அப்துல் பர் அலைஹி ரஹ்மா சலஃப் ஆலிம்கள் நல்ல சிறந்த ஆலிம். அவங்க சொல்லுவாங்க, எந்த அடிப்படையான மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தென்படுது அப்படின்னா புரிஞ்சிக்கணும், அது மார்க்கத்துடைய இல்மாக இருக்காது, மார்க்கத்துடைய அடிப்படையா அது இருக்காது. இது அழகா சொல்லியிருப்பாங்க சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமான பிஸ்மில்லாஹ்ல. அதையும் ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. சூரா ஃபாத்திஹாவுடைய ஃபர்ஸ்ட் ஆயத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமா இல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனா. இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதுல அழகா எழுதியிருப்பாங்க, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மார்க்கத்துடைய அடிப்படையான வாசகமா இருக்கு, குர்ஆனுடைய முதல் வாசகமாக இருக்கு. இப்படி பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய குர்ஆன் சார்ந்த மையமா இருக்கு, அம்சமா இருக்கு. இதுல மக்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கருத்து வேறுபாடுகளே ஒரு ஆதாரம் தான், இது இஸ்லாமுடைய அடிப்படை கிடையாது. அவ சொல்லுவாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹ் கிடையாது. ஏன் கிடையாது? மக்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கருத்து வேறுபாடுகளே ஒரு ஆதாரம் தான், அது மார்க்கத்துடைய பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு. குர்ஆன்ல ஒரு ஆயத்தா இருக்கு, சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமா அது இல்லை. இதுதான் சிறந்த கருத்தும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த கருத்து வேறுபாடுகள் கொள்ளுகின்ற மக்கள் இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இதுல கொண்டிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்க வாய்ப்பில்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த நிலைகளை பிரிச்சு கொடுத்து அந்த நிலைகளில் உள்ள வலிமார்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஆற்றல்கள் இருக்கு, ஒரு சில ஆதிக்கம் செலுத்தல் அவங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படிப்பட்ட விஷயங்கள்னா அல்லாஹ்வுடைய தத்பீர் சம்பந்தமா படிச்சோம்ல ருபூபியத்துல இந்த பரிபாலிக்க கூடிய இந்த செயலை அரபிக்ல தத்பீர்னு சொல்லுவாங்க. அந்த தத்பீர்ன்ற விஷயங்களை இந்த வலிமார்களுக்கு மத்திய பிரிச்சு கொடுப்பாங்க. அல்லாஹ் தான் சொல்லுவான், குர்ஆன் சொல்லுது மையுதப்பிருல் அம்ர், இந்த செயல்களை காரியங்களை பரிபாலிக்கிறது யாரு, தத்பீர் செய்யறது யாரு, நல்லது கெட்டது கொண்டு வர்றது யாரு? அல்லாஹ் தான் இருக்கான். இந்த அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல தெளிவா சொன்ன பிறகும் கூட இந்த மக்கள் இந்த வலிமார்களுடைய பட்டியல் போட்டு அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் மார்க்கத்துல நமக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. சரி, அதிகமா நேரத்தை எடுத்துக்காம இந்த வலிமார்களுடைய பட்டியல்கள் எப்படி பிரிக்கப்படுது, என்னென்ன தலைப்புகள், என்னென்ன பட்டங்கள் கொடுக்கப்படுது, அந்த பட்டங்களுக்குள்ள வரக்கூடிய வலிமார்களுக்கு என்ன ஆதிக்கங்கள் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதுல இப்னு அரபி அவங்க எழுதக்கூடிய வாசகமாக இல்ல அவங்க கிட்ட இருந்து நமக்கு கத்து கொடுத்த வாசகமாக பார்க்கும் பொழுது இப்னு அரபி சொல்லுவாங்க, வலிமார்களுக்கு நிலைகள் 6 இருக்குது. எந்த வழியா இருந்தாலும் அவங்களுடைய உச்சக்கட்ட நிலைகள் 6ஆக தான் இருக்கும்.
அந்த ஆறுல தான் வலிமார்கள் பிரிஞ்சு கிடப்பாங்க. இதுல கீழிருந்து போனா கொஞ்சம் ஈஸியா புரியும். ஆனா அதை விட மேலிருந்து வரும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. இதனாலே நான் மேலிருந்து வரேன். ஃபர்ஸ்ட் இருந்து முதல்ல அவங்க சொல்லுவாங்க குத்துப் அப்படின்ற பட்டம். குத்துப் கவுஸ். இன்னைக்கு கவுஸ் என்ற பேர் கேட்கிறோம்ல, நிறைய மக்கள் தம் பிள்ளைக்கு கவுஸ் என்ற பேர் வைப்பாங்க. கவுஸ் இதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாக கவுஸுக்கு உதவின்னு அர்த்தம். ஆனா இந்த பெயரை கொண்டு அழைக்கப்படுறது யாரா இருப்பாங்க அதிகமா? ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அலைஹி ரஹ்மத். இவங்களைத்தான் கவுஸ் அப்படின்ற பெயர்ல மக்கள் அழைப்பாங்க, குத்துப் அப்படின்ற பெயர்ல அழைப்பாங்க. இதுதான் உயர்ந்த உச்சகட்ட வலிமார்களோட நிலை. ஒரு வலி அடையக்கூடிய உச்சகட்ட நிலை அப்படின்னா இந்த குத்துப் கவுஸ் ரெண்டும் ஒரே நிலையாக இப்னு அரபி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சில மக்கள் இது ரெண்டும் ஒரே கிடையாது, அடுத்தடுத்த நிலைகளாக கொண்டு வருவாங்க. இப்ப அதுக்குள்ள போக வேணாம். ஜஸ்ட் இப்னு அரபியுடைய வாசகங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது முதல் கேட்டகரி, ரொம்ப ஹையஸ்டான கேட்டகரி குத்துப் கவுஸ். இவங்க எல்லாம் இருப்பாங்க. இது ஒரே வரி தான் இருக்க முடியும். ஒரே ஒருத்தர் தான் இந்த பட்டத்துல இருக்க முடியும். அவரு தான் இந்த உலகத்துடைய ரொம்ப பெரிய வழியாக கருதப்படுவாரு. அவர் இறந்த பிறகுதான் வேறு ஒரு வழி அவங்களிடத்த வந்து அடைவாங்க. அப்ப அவங்க குத்துபா ஆவாங்க, ஹவுஸ் ஆவாங்க. முதல்ல ஒரு வழி அடையக்கூடிய உச்சகட்ட நிலையானது ஹவுஸ் குத்துபுன்வாங்க. இந்த ஹவுஸ் குத்துபுன்ற இந்த இடத்தை அடைஞ்ச பிறகு அவங்களுடைய சக்திகள், அவங்களுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க தான் அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தனித்தன்மைகள் பத்தின அதிகமான இல்மு கொண்டவங்க. அல்லாஹுடைய சிஃபத், அல்லாஹோட தனித்தன்மைகள் இதை பத்தின அதிகமான இல்மு கொண்டவங்க இந்த குத்துப் கௌஸா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகம், வானங்கள் போன்ற எங்க வேணா அவங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம். எந்த நல்லவன வேணா கெட்டவன் ஆக்கலாம், எந்த கெட்டவன் நல்லவன் ஆக்கலாம், எந்த நரகவாசிய சொர்க்கத்தை கொடுக்கலாம், எந்த சொர்க்கவாசி நரகத்தை கொடுக்கலாம். எந்த வீட்டுல கஷ்டம் இருக்கோ இவரா கஷ்டங்களை சரி பண்ணி கொடுக்கலாம். எந்த வீட்டுல குழந்தை இல்ல இவங்களா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடலாம். எந்த வீட்டுல நிம்மதி இல்ல இவர் நிம்மதி கொடுத்துடலாம். இப்படி இவருக்கு எல்லா விதமான ஆற்றல்களும் இருக்கு. எந்த தத்பீரை அல்லாஹ் தனக்கு மட்டுமே உரித்தானதுன்னு சொல்லி கொடுத்தானோ அந்த விஷயங்கள்ல கொண்டு போய் சிறுக்கு செய்வாங்க. இந்த குத்துபு கௌசோன்ற நிலையை அடைஞ்ச அந்த ஒரு வழி இது எல்லாத்தையும் பண்ணலாம். அல்லாஹுடைய அனுமதியோடு பண்றாங்க எல்லாரும். அல்லாஹ் அனுமதி இல்லாம இல்ல, அல்லாஹுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வின் அனுமதியை பெற, அல்லாஹோட நேசகராச்சு வழியில இவங்க அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று இவங்க எல்லாத்துலயும் தன்னுடைய ஆதிக்கங்களை செலுத்துறாங்க. யாரு? குத்துப் கௌஸ் அப்படின்ற பட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. இங்க எப்பவுமே ஒருத்தர் தான் இருப்பாங்க. இந்த ஒருத்தர் இறந்த பிறகுதான் வேறு ஒருத்தர் அந்த நிலையை அடைவாங்க. இது முதல்ல. அடுத்து செகண்ட், இரண்டாவது சொல்லுவாங்க அஇம்மா, இமாம்கள் இருப்பாங்க. முதல் குத்துபு கௌஸ், இரண்டாவது அஇம்மாக்கள், இமாம்கள் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. எப்படி குத்துப் ஒருத்தர் இருப்பாங்களோ இமாம்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் யாரா இருப்பாங்க? அந்த குத்துபுடைய ரைட் ஹேண்ட ஒருத்தர் இருப்பாரு, அந்த குத்துபுடைய லெஃப்ட் ஹேண்ட ஒருத்தர் இருப்பாரு. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? வானம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பார். வானங்கள், வானத்துல உள்ள படைப்புகள் என்ன நடக்கும் எல்லாத்தையும் குத்துபுடைய மேற்பார்வையில் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் பூமி சம்பந்தம் எல்லாத்தையும் பார்த்துப்பார். பூமியில் உள்ள படைப்புகள், மனிதர்களா இருக்கட்டும், இல்ல விலங்குகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், எல்லா படைப்புகளையும் அவர் பார்த்துப்பார். யாருடைய மேற்பார்வையில? அந்த குத்துபுடைய மேற்பார்வையில. யாரு? இந்த ரெண்டு இமாம்கள் இருப்பாங்க. அடுத்து மூணாவதா வரும் பொழுது அவுத்தாது இருப்பாங்க. அவுத்தாதுன்றது எப்படின்னா, அல்லாஹ் சூரத்துன் நபால சொல்லி கொடுப்பான், வல் ஜிபால அவுத்தாதா. அல்லாஹ் தான் சொல்லுவான், இந்த உலகத்துல, இந்த உலகத்தின் முளைகளாக, அதாவது ஆணிக்களாக மலைகளை வச்சிருக்கும். இந்த உலகம் ஆடாம இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, மலைகள், அந்த மலைகளை உலகத்துல நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். அல்லாஹ் சொல்லுவான், இந்த மலைகளை வத்தத் அவுத்தாதுன்னு சொல்ற மாதிரி இந்த தலைப்புகளை கொண்டு வருவாங்க. மூணாவது டாப் தேர்ட்ல இருக்கக்கூடிய வலிமார்களுடைய பட்டியலை கொண்டு வருவாங்க அவுத்தாதுகள். இந்த அவுத்தாதுகள் பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருப்பாங்க. குத்துபுல் ஒருத்தர் இருப்பாரு. அடுத்து உள்ள லிஸ்ட்ல இம்மா 2 இமாம்கள் இருப்பாங்க. அடுத்து மூணாவது இந்த அவுத்தாத் வத்ததுடைய பன்மையாக அரபியில வருது. அண்ட் பொதுவாக அவுதாத்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது 4 பேரா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்துடைய 4 மூலையில இருப்பாங்க. உலகத்தினுடைய 4 மூலையில இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த குத்துபுக்கு கீழே இமாம்கள் இருக்காங்கல்ல, அந்த இமாம்களுடைய கண்காணிப்புல இவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க.
அந்த இமாம்களே அவன் செஞ்சிட மாட்டாங்க. அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு? அவங்களுக்கு கீழே இருக்கிற 4 பேரை வேலை வாங்குவாங்க. இந்த 4 நபர்கள் 4 வழிமார்களை 4 பேர் 4 மூலையில இருப்பாங்க. இவங்க வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த இமாம்களுடைய தலைமையை இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இமாம்கள்னா தொழுகைக்கு இமாம்கள் கிடையாது. அவங்க பிரிச்சாங்கல்ல வலியுடைய லிஸ்ட்ல டாப் செகண்ட் இருக்கிறது 2 பேர் இருப்பாங்க இமாம்கள். அப்ப அந்த அடிப்படையில் இவங்க போவாங்கன்றது இவங்க சொல்லி கொடுக்குற இப்னு அரபி எழுதக்கூடிய விஷயங்கள்ல பார்க்க முடியும். 4வதா சொல்லுவாங்க அபுதால் இருப்பாங்க. அபுதால் அப்படின்னா ஓகே, அந்த அர்த்தங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நேர் நம்ம கிட்ட கிடையாது. அபுதால் இந்த தலைப்பின் கீழ் 7 பேர் இருப்பாங்க. வலிமார்கள் 7 பேர் வருவாங்க. எதுக்கு 7 பேர் வருவாங்க? இப்ப நம்ம இந்த ஜியோகிராபில படிப்போம்ல, உலகத்துடைய கண்டங்கள், இந்த கான்டினென்ட்ஸ் 7 இருக்கு. இந்த ஏசியா, நார்த் அமெரிக்கா, சம்திங் வரும்ல, அந்த 7 கண்டங்கள். ஒவ்வொரு கண்டத்திற்கும் ஒரு வழி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 7 கான்டினென்ட்ஸ்னா 7 வழிமார்கள் இருப்பாங்க. அவங்க அந்த கான்டினென்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துப்பாங்க. அந்த அவங்களுடைய ஏரியால உள்ள மனிதர்கள், படைப்புகள் அவங்க இது பண்ணிப்பாங்க. யாரு? இந்த அபுதார்கள் சம்பந்தமாக. இவங்க சுப்ஹானல்லாஹ், இவங்க இவங்களுக்கு மேல உள்ள மனிதர்களுக்கு கீழே வேலை செய்வாங்க. அவங்க ஜோடிக்கிறது புரியுதா? மேல குத்துபு இருப்பாங்க. அந்த குத்துபுடைய மேற்பார்வையில் இமாம்கள் இருப்பாங்க. அந்த இமாம்களுடைய மேற்பார்வையில அவுதாதுகள் இருப்பாங்க. அந்த அவுதாதுகளுடைய மேற்பார்வையில கைடன்ஸ்ல இந்த அபுதால் இருப்பாங்க. அந்த 5வதா சொல்லுவாங்க நுஜபா இருப்பாங்க. நுஜபா, நுஜபாக்கள் இவங்க 40 பேரா இருப்பாங்க. 40 பேர் எங்க இருப்பாங்க? இதே அந்த கான்பிடன்ஸ்குள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மேற்பார்வையில் இந்த 40 பேர் உலகம் முழுக்க படர்ந்து இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? இவங்க தான் ஒட்டுமொத்த மனித குலத்தின், வேற படைப்புகள் இல்ல, மனிதர்களுடைய கஷ்டங்களை சுமப்பாங்க. மனிதர்களின் கஷ்டங்களை சுமப்பாங்க. யாரு? இந்த நுஜபாக்கள் 40 பேர் இருப்பாங்க. மனிதர்களின் கஷ்டங்களை சுமப்பாங்க. சுமந்து அதை சரி பண்ணுவாங்க. யாரு கஷ்டப்பட்டாலும், யாரு எவ்வளவு பெரிய துன்பங்கள்ல இருந்தாலும் அந்த துன்பங்களை சுமக்கிறதும் இவங்களா இருப்பாங்க. இவங்க தான் துன்பங்களை சரியும் செய்வாங்க. யாரு? இந்த நுஜபாக்கள் 40 பேர். அண்ட் 6வதா பிரிப்பாங்க நுகபா இருப்பாங்க. நுகபாக்கள், நுகபாக்கள் இவங்க இருப்பாங்க 300 பேர். நுகபாக்கள் இருப்பாங்க 300 பேரா இருப்பாங்க. இந்த 300 பேரும் உலகத்துல பிரிஞ்சு இருப்பாங்க. யாருடைய தலைமையில? இவங்களுக்கு மேல இருக்கிற இந்த நுஜபாக்கள் 40 பேர் இருக்காங்க, அவங்க தலைமைக்கு இவங்க 300 பேர் இருப்பாங்க. இப்படி எல்லாமுமே இந்த 300 பேர் இந்த மனிதர்களுடைய சுகங்கள் துக்கங்கள் சம்பந்தமான ஆதிக்கம் செலுத்துவாங்க. இப்படின்னு சம்பந்தமாக இப்னு அரபியுடைய இல்முல இருந்து மார்க்க அறிஞர்கள் தொகுத்து கொடுப்பாங்க. இந்த 6 நிலைகளை கொடுத்து, இந்த 6 நிலைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இருக்கக்கூடிய தத்பீர் என்ற ஒரு செயலை, தன்மைய இங்க 7 6 பிரிவுகளா பிரிச்சு தனித்தனியா பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்ப இது ஷிர்க் இல்லனா எது ஷிர்க்? அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டு கைருல்லாஹ் கொடுத்தா ஷிர்க்னு படிச்சோம்ல காலங்காலமா. இந்த அல்லாஹ்வுடைய தத்பீர் என்ற தன்மையில, ருபூபியத் என்ற தன்மையில இது ஷிர்க் இல்லனா பிறகு எது ஷிர்க்? நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் நமக்கு சரியான கொள்கைகளை கொடுக்கல. இந்த 6 பிரிவுகள் பிரிக்கப்பட்டுச்சு இப்னு அரபியுடைய வார்த்தைகளை கொண்டு. நம்ம ஒரு ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல சூஃபிகள் சம்பந்தமாக, அவங்க பேசுவாங்க இந்த ஒவ்வொரு கண்டத்திற்கும் ஒவ்வொரு வலிமார்கள் இருப்பாங்க. இதை ஜோடிப்பாங்க. இந்த 300 வலிமார்கள் இருக்காங்கல்ல, 6வது கேட்டகரி, இவங்கள்ல இந்த பணிகளை யாரு சரியா பண்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மேல் கேட்டகரி கிடைக்கும். அந்த 40 பேர்ல ஒருத்தர் ஆவாங்க. 300 பேர் 40 பேருக்கு போவாங்க. அந்த 40 பேர்கள் யாரு சரியா வேலை பண்றாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துல அந்த 7 பேருக்கு மாறுவாங்க. அந்த 7 பேர்ல யார் சரியா வேலை பண்றாங்களோ அவங்களுக்கு மேல உள்ள 4 பேர்களை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த 4 பேர்கள்ல யாரு சரியான ஒரு வேலைகளை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல இருக்கிற இமாம்கள் 2 பேர் ஆவாங்க. அந்த இமாம்கள்ல யாரு சரியான அமல்கள் பண்றாங்களோ, சரியான செயல்களை பண்றாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் குத்துபாவாங்க. அடுத்த கவுஸ் அவங்க தான் இருப்பாங்க. இப்படி ஜோடிச்சு கொடுப்பாங்க. இந்த 6 வகைகள் இப்படி. அடுத்து சில அவங்க சார்ந்த ஆலிம்கள் சொல்லுவாங்க, இந்த 7 கான்டினென்ட்ஸ் கீழே இருக்கிறாங்கல்ல அந்த வலிமார்கள், அவங்களுடைய அனுமதியினால, அவங்களுடைய கட்டளையினால ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வழி இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெரிய வழி இருப்பாங்க. அவங்கதான் அந்த நாட்டுடைய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்புதாரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா யாரு இருக்கா? ஹாஜா அஜ்மீர் இருக்காருல்ல. அஜ்மீர்ல யாரு இருக்கார்? பேர் தெரியுமா? ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ஜி.
அவங்கதான் இந்த இந்தியாவுடைய பெரிய வலியாக சொல்லப்படுவாங்க. அவங்களுடைய பெயரே இருக்கு, சுல்தானுல் ஹிந்த். சுல்தானுல் ஹிந்த், இந்தியாவின் அரசர் அவர், இந்தியாவுடைய பெரிய வலி அவர். இதனாலேயே ரஜபுடைய சமயத்துல, ரஜப் இருக்கும்ல, ரஜப் மாசத்துல இந்த ஷியாக்கள் வசிக்கிற ஏரியாக்கள் பக்கம் போகுங்களேன், அங்க அதிகமாக அந்த மாசத்துல பேசப்படக்கூடிய பெயர் நம்ம நாட்டுல சுல்தானுல் ஹிந்த் சம்பந்தமாக நிறைய பேனர்ஸ் பார்த்திருக்கலாம் நீங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னு தெரியல, ரஜபு சம்பந்தமாக வைக்கப்படுகின்ற போஸ்டரா இருக்கட்டும், பேனரா இருக்கட்டும். இங்க நம்ம மக்கள் எப்படி ரபியுல் அவ்வல் பிறந்துட்டா மீலாது விழான்னு கொண்டாடுறாங்கல்ல, நபியுடைய பிறப்பு, நபியுடைய தன்மைகள்ல போறாங்கல்ல, அப்படி ரஜப் வந்துட்டா சுப்ஹானல்லாஹ் அவங்க சுல்தானுல் ஹிந்த்ன்ற பெயர்ல ஹாஜா அஜ்மீரி, மொய்னுதீன் சிஸ்டி அவங்கள பத்தி நிறைய தரிசுகள் போறது. எந்த அளவுக்கு ஆயிருச்சு, தனியாக இந்த டிவி சேனல்ஸ்ல அந்த 1 மாத காலம் அவங்கள பத்தி மட்டுமே பேசப்படும். சைட்ல போட்டிருப்பாங்க தலைப்பு, சுல்தானுல் ஹிந்த் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்டி. இவங்க இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரியாக வலியா இருக்கிறாங்க. பிறகு சொல்லுவாங்க, அந்த நபருடைய மேற்பார்வையின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வலி இருப்பாங்க. அப்படிதான் மஹபூப் சுப்ஹானியா இருக்கட்டும், வாரிஸ் ஷாஹவா இருக்கட்டும், சுப்ஹானல்லாஹ், இப்படி நிறைய பந்தா நவாஸ் இருக்காங்க. பந்தா நவாஸா இருக்கட்டும், வாரிஸ் ஷாவா இருக்கட்டும், மஹபூப் சுப்ஹானியா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கிற இந்த இந்த வலிமார்களா இருக்கட்டும், இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, இந்த சுல்தானுல் ஹிந்துடைய மேற்பார்வையில ஒவ்வொரு ஊர்ல வலிமார்கள் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஊர்ல உள்ள வலிமார்கள் தனக்கு கீழ் நிறைய வலிமார்கள் சேர்த்துப்பாங்க. அவங்க தன்னுடைய இலாக்கா மக்கள் லோக்கல் வழியெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, உங்களுக்கும் குத்துபாக ஆசை இருக்கா, முதல்ல இங்க இருக்கிற லோக்கல் வழியா நீங்க ஆகுங்க, மெம்பர்ஷிப் கார்டு வாங்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்போம். உடனே உங்களுக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்க மாட்டோம், உடனே உங்களுக்கு பிஎம் போஸ்ட் கொடுக்க மாட்டோம். நார்மல் தொண்டனா வாங்க, உட்கார்ந்து எங்களுடைய மாஹோல்ல உட்காருங்க, அந்த கண்ணியமான விஷயங்களை பாருங்க, ஆடிக்கிட்டே இருங்க. ஒன்னும் பேச மாட்டாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. வெறும் வார்த்தைகள் அவங்களுடைய உச்சகட்ட வார்த்தைகளா இருக்கும். ஹூன் வாங்க, உச்சகட்ட வார்த்தை. ஏன்னா நார்மல் அல்லாஹ்னு சொன்னா சில்லற பசங்க அவங்கலாம். யாரு கொஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டாங்களோ அவங்க வெறும் ஹூன்னு சொல்லுவாங்க. ஹூனா என்ன, குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கு, அந்த ஹூனா அல்லாஹ், அதனாலேயே ஹூ 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 ஹூன்னு கத்திட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும், கூட்டம் கூட்டமா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் அமைதியா இருப்பார், கண்ணை மூடிட்டு இருப்பார். அவங்களுடைய பேர் அமைதியா இருப்பாங்க. முரீதுகள் இருக்காங்க, அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏஞ்சி வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உச்ச முத்தி போயிருச்சு. அப்ப என்ன சொல்ல வராங்க, நீங்க மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டீங்கன்னா வந்துடலாம், லோக்கல் வழியா ஆயிரலாம். அங்க இருந்து சில காலங்கள் நீங்க பணிபுரிய நாங்க சொல்ற கண்ட பலாவை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த போஸ்ட் கொடுப்போம், அடுத்த போஸ்ட் கொடுப்போம். நீங்க இந்த நாட்டுக்கும் பெரிய வழி ஆயிரலாம். நீங்க இறந்த பிறகு பிறகாலத்துல உங்க பேரை கொண்டு தர்கா அமைக்கப்படும், உங்க பேரை கொண்டு மக்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுலயும் நீங்க ரொம்ப பெரிய டேலண்ட் எல்லாம் கொடுத்துட்டா, உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுத்துட்டானா, நீங்க ஹாஜா அஜ்மீரிய போல பெரிய ஆலிமா ஆகலாம், பெரிய வழி ஆகலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிப்பாங்க. நீங்க குத்துபா ஆகலாம். குத்துபா என்ன அர்த்தம், என்ன வேணா பண்ணிக்கலாம். நீ தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகாத குடும்பத்தின் மக்களை நீ சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். தொழுகிற உன் எதிரி நரகத்தை நீ கொடுக்கலாம். உனக்கு எதிரியா, நீ நரகத்தை கொடு. உனக்கு ஃப்ரெண்டா சொர்க்கத்தை கொடு. எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், வெளிப்படையா சிரிக்கே பண்ணட்டும், உனக்கு பிடிச்சிருக்கா நீ சொர்க்கத்தை கொடுக்கலாம். உனக்கு பிடிக்கலையா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாலுமே நீ அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மாத்தி எழுதி நரகத்தை கொடுக்கலாம். நவுதுபில்லாஹ். இது சிறுக்கு இல்லைன்னா எது சிறுக்கப்ப? வெறும் நம்ம சிலைகளுக்கு முன்ன கையை கட்டி தலை குனிஞ்சு சஜிதா பண்ணி வணங்குறா மட்டும் சிறுக்கனை கிடையாது. அந்த சிலைகளுக்கு சில பிராணிகளை ஜிபா பண்ண மட்டும் சிறுக்கனை கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் எந்த தன்மையா இருக்கட்டும், ருபூபியை சார்ந்ததா இருக்கட்டும், அஸ்மா வசிபா சார்ந்த தன்மைகளா இருக்கட்டும், இல்ல உலூஹியை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு தன்மைய அல்லாஹ்வுக்கு தனித்த தன்மையா இருக்கக்கூடிய எந்த ஒன்ன அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போமோ அதுதான் ஷிர்க். அல்லாஹ் தஆலா அதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும். இந்த ருபூபியத் சம்பந்தமான ஷிர்காக அமையப்படுது. இந்த வலிமார்களுடைய 6 கேட்டகரியா இருக்கட்டும், 7 இருக்கட்டும், இல்ல இந்த ஊர்கள்ல இருக்கிற வலிமார்களா இருக்கட்டும், இந்த சிஸ்டமா இருக்கட்டும், எதுவுமே நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறை கிடையாது. இந்த இவங்க கொடுத்த பெயர்கள்ல ஒரு சில பட்டங்கள் குர்ஆன் சுன்னால இருக்குது. சொன்னால அவுதாத் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. அபுதால் ஒரு சில ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தா நமக்கு கிடைக்கும், அபுதால் என்ற வார்த்தைகள் பார்க்க முடியும். ஆனா குர்ஆன்ல இருக்கிற வார்த்தைகளை வச்சுட்டாலே நமக்கு குர்ஆன் சுன்னா பேன்ற மக்கள் ஆயிருவோமா?
குரான்ல உள்ள வார்த்தையை கொண்டு வச்சுட்டாலே நம்ம குரான் சுன்னாவை பேன்ற மக்கள் ஆயிடுவோமா? இப்ப அப்துல்லான்ற பேர் வச்சுட்டாலே நீ முஸ்லீம் ஆயிடுவோமா? அப்படி கிடையாது. பெயர்ல என்ன இருக்குது? பெயர்ல என்னென்ன வச்சுக்கலாம். இன்னைக்கு முஸ்லிம்கள் நான் முஸ்லிமுடைய பெயரா பாக்குறோம்ல, அவங்களுடைய பெயர்களை குழந்தை கொடுக்குறாங்க. பை பர்த் முஸ்லிமா இருப்பாங்க, முஸ்லிமுடைய பரம்பரையில பிறந்த குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைக்கு நான் முஸ்லிமுடைய பேரை நினைச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த பெயர்களை கொடுப்பாங்க. நிறைய பேர் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். பெயர்கள் கொடுக்கப்பட்டதுல இங்க நமக்கு அந்த பெயரை சார்ந்த விஷயம் இருக்குன்னு கிடையாது. இப்ப அப்துல்லான்ற பெயர் வச்சா அவர் முஸ்லிம்னு கிடையாது, இல்ல ராஜா மோகன் பேர் வச்சா அவர் முழுக்க முழுக்க காஃபிர்னு கிடையாது. அவங்க கொள்கை தீர்மானிக்கும். ஆனா சிறந்தது என்ன? குர்ஆன் சுன்னா போதிக்கிற பெயர்களை கொடுக்கணும். இல்ல பெயர்கள் கொஞ்சம் மாத்தி கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, சிறந்த முறையும் கிடையாது. பெயர்களை கொண்டு அவங்க நிர்ணயிக்கப்பட மாட்டாங்க. எப்படி பிறப்பால் யாரும் வேறுபாடு காட்டப்பட மாட்டாதோ யாருக்கும், அதே போல பெயர்னாலையும் பொதுவாக வேறுபாடு காட்டப்படாது. ஆக குர்ஆனுடைய பெயர்ல ஒண்ணு எடுத்து ஹதீஸ்ல உள்ள ஏதாவது ஒரு பெயரை எடுத்து ஒண்ணு வச்சுட்டா அது குர்ஆன் சுன்னாவா ஆயிடாது. புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ருபூபியத் சம்பந்தமான பெரிய ஷிர்க்ரவன் செய்யறது. அல்லாஹுடைய தத்பீர், அந்த ஆதிக்கம் செலுத்துறது, இந்த பரிபாலிப்பு செய்யறது, நடவடிக்கைகளை மேற்கொள்றது அவங்கிட்ட மட்டுமே இருக்கிறது. இந்த விஷயங்களை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, நார்மல் மனிதர்கள், தப்பு செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு நேராக சொல்றது கண்டிப்பாக நல்ல பழக்கமா இருக்காது என்பவர்களே. புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கானோ அத்தீனுல் ஹாலிஸ், இது சுத்தமான மார்க்கம். இது எந்த ஒரு கலப்பு, எந்த ஒரு கலங்கம் இல்லாத தூய்மையான மார்க்கம். நபி சொல்லிட்டு போனாங்க, தரக்துக்கும் அலா ஹஜ்ஜத்தில் பைதா, நான் உங்களுக்கு வெண்மையான ஒரு தடகத்தை விட்டுட்டு போறேன். வெண்ணிறமான ரொம்ப பிரகாசமான ஒரு மார்க்கத்தை விட்டுட்டு போறேன். லைலுஹா கனஹாரிஹா, இதோட இரவுகள் கூட உங்களுக்கு பகல போல இருக்கும். இருளே நமக்கு மார்க்கத்துல கிடையாது. எந்த ஒரு லூப் ஹோல் சொல்லுவாங்களோ அதுவும் கிடையாது, எந்த ஒரு இருட்டறை கிடையாது நம்ம மார்க்கத்துல. எல்லாம் முழுக்க முழுக்க டிரான்ஸ்பெரண்டா, ரொம்ப வெகுளியா வெளியா நமக்கு கிடைக்கும், வெளிப்படையா இருக்கும். இப்படிப்பட்ட சிறந்த உண்மையான குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய வழியில பேணக்கூடிய இந்த மார்க்கத்தை எப்பொழுதும் நாம் விட்டுறக்கூடாது. நம்முடைய உயிரை விட அதிகமான மதிப்புகள், கண்ணியங்கள், பாசம், நேசம் எல்லாத்தையும் கொடுக்கணும் மார்க்கத்துக்கு. இந்த மார்க்கத்துல, இந்த தௌஹீதுல எங்க குறை வந்தாலும், யாரு குறை வர செஞ்சாலும் அந்த குறைகளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அந்த குறையை கொண்டு வர முயற்சி பண்றாங்கல்ல, அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இங்க மக்கள் இதையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சஹாபாக்களுடைய கருத்து எனக்கு பிடிக்குது, நான் அக்செப்ட் பண்றேன், அக்செப்ட் பண்ணல இது வேற. நான் அக்செப்ட் பண்றேன்னா இல்லையா அது வேற. சஹாபாக்களுடைய கருத்தே வேணா சொல்றது வேற. ரெண்டு தனித்த ஒப்பீனியன்ஸ்ல, எனக்கு இந்த சஹாபியோட கருத்து பிடிச்சிருக்கு நான் அக்செப்ட் பண்றேன், இல்ல எனக்கு நபியுடைய சுன்னா புரிஞ்சிருக்கு நான் அதை பண்றேன். அப்ப சஹாபியோட கருத்து நீங்க எடுக்கிறீங்களா எடுக்கிறையா அது வேற விஷயம். சஹாபாக்களுடைய கருத்தே எடுக்க கூடாதுப்பா அப்படின்னு கண்டம் பண்றது, அப்படின்னு கன்ஃபெஸ் பண்றது, இது கொள்கை மாற்றம் தானே. இந்த கொள்கை உள்ள மக்கள் நம்ம சஃபர் என்று தொழுதாலும் கூட சலாம் ஹைரியத் சலாம் முடிச்சுக்கணும். அடுத்த நேரங்கள் கொடுத்து பேசுறது, அவங்க கிட்ட மார்க்கத்தை சொல்றோன்ற பேர்ல நம்முடைய மார்க்கத்தை பாதிப்புகளை கொண்டு போய் உள்ளாக்குறது நல்ல பழக்கம் கிடையாது. ஆக தௌஹீத அதிகமாக படிப்போம், ஷிர்க் அதிகமாக கத்துப்போம். தௌஹீதை மேற்கொள்றதுக்காக, ஷிர்க்கை விட்டு விலகிறதுக்காக எந்தெந்த மனிதர்கள் நம்முடைய வீட்டுல, நம்முடைய நண்பர்கள்ல, நம்முடைய உறவுகள்ல இந்த கொள்கை சார்ந்த இந்த யோசனைகள்ல, கொள்கை சார்ந்த குழப்பங்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு நல்ல மார்க்கத்தை சிறந்த முறையை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தூய்மையான மார்க்கத்தை பேண, உள்வாங்க, பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து வெற்றி பெற, வெற்றியடை செய்ய மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கி அருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக் வ அத்தூபு இலைக்.